ஸ்மெல்லும் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் வரும். மசாலா ஓவராக இருந்தாலும் பசங்க நிறைய சாப்பிட மாட்டாங்க. மசாலா ஸ்மெல்லும் வந்து ஓரளவு கம்மியாக தான் வரும். அதே மாதிரி பீஸ் வாங்கும்போது பார்த்திங்கன்னா வெறும் கறியாகவும் வெறும் எலும்பாகவும் வாங்காதீங்க. ரெண்டும் கலந்த மாதிரி வாங்குங்க. அப்போ தான் வந்து குழம்பு சாப்பிடவே ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், அந்த பீஸை பிக்கிறேன். அங்கே பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிட்டு. மட்டன் பயங்கர சூப்பராக இருந்துச்சு. குழம்புமே பயங்கர டேஸ்டியாக இருந்துச்சு. என் பையன் சாப்பிட்டு இப்போ எப்படி இருக்குன்ட்டு சொல்லுவான் பாருங்கள். சூடாக இருக்குது போல இருக்குது. நல்லா இருக்காங்க. நீங்களும் இதே மாதிரி வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் காயத்ரி கார்த்திக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.